வணக்கம். நேசகான செய்திகள் வரை கண்ணோட்டம் வாசிப்பவர் சிண்ட்ரெல்லா. தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள வறட்சி, வர்தா புயலால் ஏற்பட்ட பாதிப்பு ஆகியவற்றுக்கு மத்திய அரசு உரிய நிவாரணம் வழங்கும் என்று மத்திய அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீர் பனிச்சரிவில் சிக்கி உயிரிழந்த தமிழக ராணுவ வீரர்கள் இருவரின் குடும்பத்தினருக்கு தலா 20 லட்சம் ரூபாய் வழங்க முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் உத்தரவிட்டுள்ளார். நாளை ஒளிபரப்பாக உள்ள பிரதமர் மனம் திறந்த பேச்சு நிகழ்ச்சிக்கு தேர்தல் ஆணையம் ஒப்புதல் வழங்கிவிட்டது. பிரதமர் பங்கு வரும் 28வது மனதின் குரல் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு அகில இந்திய வானொலியில் ஒளிபரப்பாகின்றது. அரசின் முன்முயற்சிகளில் கோவா மாநிலம் அதிகம் பயன் அடைந்துள்ளதாகவும் வருகையின் போது விசா மற்றும் ஆன்லைன் விசா வசதிகள் கிடைக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் கூறுகின்றார். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் குப்வாடா மாவட்டத்தில் இன்று ராணுவ சாவடி ஒன்றின் மீது ஏற்பட்ட பனிச்சரிவில் சிக்கிய 5 வீரர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டனர். அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது. 2017ஆம் ஆண்டுக்கான போலியோ சொட்டு மருந்து இயக்கத்தை குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி துவக்கி வைத்தார். அமெரிக்காவிற்கும் மெக்சிகோவிற்கும் இடையே எல்லை மதில் சுவர் அமைக்கும் அமெரிக்க அதிபரின் திட்டம் குறித்து வெளிப்படையாக பேசுவதில்லை என்று இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளன. இருதரப்பு பேச்சுக்கள் மூலம் இதற்கு தீர்வு காணப்படும். புதிய தொழில் கொள்கை அறிவிக்கப்பட்ட பிறகு தொழிலதிபர்கள் அதிக அளவில் புதுவை மாநிலத்தில் முதலீடு செய்ய ஆர்வம் காட்டுவதாக முதலமைச்சர் திரு நாராயணசாமி தெரிவித்துள்ளார். காஷ்மீர் பனிச்சரிவில் சிக்கி உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்த 2 ராணுவ வீரர்களின் குடும்பங்களுக்கு தலா 20 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய மாணவர் படையினர் டிஜிட்டல் பரிவர்த்தனை நோக்கி இயக்கத்தை தொடர வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். புதுச்சேரியிலும் தமிழகத்திலும் நாளை வரை மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மெரினா கடற்கரையில் இளைஞர்கள் மீண்டும் ஒன்று கூடி உள்ளதாக தகவல் கிடைத்துள்ளதால் அப்பகுதியில் 15 நாட்களுக்கு 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்படுவதாக சென்னை போலீசார் அறிவித்துள்ளனர். இதனால் மெரினாவில் 144 தடை உத்தரவு அமல்படுத்தப்படுகின்றது. மெரினாவில் நடைபயிற்சி மேற்கொள்ளவும் பொழுதுபோக்கு சுற்றுலாவுக்காக வருவோருக்கு தடை இல்லை. ஆனால் போராட்டம், பேரணி, மனித சங்கிலி, ஆர்ப்பாட்டம் போன்றவை நடத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த தடை இன்று நள்ளிரவு முதல் பிப்ரவரி 12ஆம் தேதி வரை அமலில் இருக்கும். இவ்வாறு கூடுதல் ஆணையர் சங்கர் தெரிவித்துள்ளார். கர்நாடகா முன்னாள் முதல்வரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான எஸ்.எம். கிருஷ்ணா காங்கிரஸ் கட்சியில் இருந்து திடீர் ராஜினாமா செய்துள்ளார். புதிய வடிவில் மீண்டும் வருகின்றது 1000 ரூபாய் நோட்டு. ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் கிராண்ட்ஸ்லாம் பட்டத்தை செரீனா வில்லியம்ஸ் வென்றுள்ளார். இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம்: 24 கேரட் 1 கிராம் 2934 ரூபாய், 8 கிராம் 23,472 ரூபாய். 22 கேரட் 1 கிராம் 2787 ரூபாய், 8 கிராம் 22,296 ரூபாய். வெள்ளி விலை கிராம் ஒன்றுக்கு 44 ரூபாய். 1 கிலோ வெள்ளி விலை 41,075 ரூபாய். இத்துடன் இன்றைய நேசகான செய்திகள் நிறைவுற்றன. வணக்கம்.